கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, உழைப்பிற்கு பலன் உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் நம் கையின் பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற வேலையில் உற்சாகத்தோடும் பலத்தோடும் செய்ய வேண்டும். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்வதில்லை, சுறுசுறுப்புடையவன் கையோ ஆளுகை செய்யும். அதாவது அவனது வாழ்கின்ற இடங்கள் எல்லாம் சுகவாழ்வு நிறைந்திருக்கும் என்பதை வேதவசனம் சொல்கிறது. சுறுசுறுப்போடு வேலை செய்யும் போது சுகமான வாழ்க்கை வாழ்வது நிச்சயம். நமது வாழ்வில் நாம் செய்கின்ற பணியில் எப்படி இருக்கிறோம்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணியில் நாம் பலத்தோடு உற்சாகத்தோடு செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? 1848ஆம் ஆண்டு ஜேம்ஸ் மார்ஷல் என்ற அமெரிக்கர் ஒருவர் கலிபோர்னியா பகுதிக்கு சென்றார். தன் குதிரை மீது ஏறி மரங்கள் அடர்ந்த ஒரு கடற்கரை பகுதி ஒன்றில் அவர் போய்க் கொண்டிருந்தார். சரியான ஒரு இடத்தில் ஒரு மர தொழிற்சாலை உருவாக்க வேண்டும் என்பது அவரது திட்டம். நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர் சான் பிரான்சிஸ்கோ என்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு நதி ஓடிக்கொண்டிருந்தது. வெட்டிய மரங்களை இந்த நதியின் மூலம் வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்ல நல்ல வாய்ப்புகள் இருக்கும் என்று அவர் கருதினார். ஏனென்றால் அந்த காலம் மிகவும் நவீன இயந்திர வசதி, தகவல் தொடர்பு இல்லாத ஒரு காலம். சில நாட்களுக்கு பிறகு அந்த பகுதியில் அவர் தொழிற்சாலை அமைப்பதற்கு இடங்களை ஆய்வு செய்து கொண்டிருந்தார். அந்த பகுதியின் நிலப்பரப்பை ஆய்வு செய்தபோது திடீரென்று ஒரு மஞ்சள் கலர் கல் அவரது கண்களில் பட்டது. தொடர்ந்து அவர் தேடி அதை பார்த்த பொழுது நிறைய தங்கக்கட்டிகள் கிடைத்தன. அப்பகுதியை அவர் தோண்ட ஆரம்பித்த போது ஒரு பெரிய தங்க சுரங்கப்பாதையை அவர் கண்டுபிடித்தார். ஆம், சுறுசுறுப்புள்ள அவரது உழைப்பிற்கும் அவரது தீவிர முயற்சிக்கும் அவரை அந்த இடம் பெரும் பணக்காரனாய் ஆக்கிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, சோம்பேறிகள் சுகித்திருப்பதில்லை, சுறுசுறுப்பானவர்கள் வாழ்கின்ற இடங்களெல்லாம் சுகவாழ்வு நிறைந்திருக்கிறது என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாய் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் ஆண்டவராகிய தேவனும் இந்த ஆதாமை படைக்கும் போது தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாப்பும் வேலையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் படைப்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவர் கையிலும் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். நாம் சோம்பேறிகளாய் இருக்கிறோமா? சுறுசுறுப்புள்ளவர்களாய் நம்ம கையில் கொடுக்கப்பட்டுள்ள பணியை உற்சாகத்தோடு செய்கிறோமா? சாலமோன் ஞானி சோம்பேறியை கண்டிக்கிறதை நீதிமொழிகளில் அநேக வசனங்களில் நாம் பார்க்கிறோம். அதே போல குணசாலியான ஸ்திரீயின் சுறுசுறுப்பையும் நீதிமொழிகள் புத்தகத்தில் நாம் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் கூட தன்னோடு பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தவர்களை வாழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், என கண்பானவர்களே, நமது வேலையிலும் குடும்பத்திலும் நாம் சோம்பல் உள்ளவர்களாய் இருந்தால் நாம் விரும்பியும் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. சுறுசுறுப்புள்ளவர்களாய் இருந்தால் நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் நம்மளுடைய பிரயாசத்திற்கு பலன் கிடைத்து நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வது நிச்சயம். ஆகவே செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நாம் சோம்பேறித்தனமாய் முறுமுறுப்புள்ளவர்களாய் இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் கண் வைத்து கொண்டு இருப்பதை நாம் இழந்து விடாமல் நாம் சுறுசுறுப்போடு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு செய்யும்போது நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் அப்பா, உழைப்பிற்கு பலன் உண்டு என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே சப்பா. நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு உழைப்பிற்கும் நிச்சயம் பலன் உண்டு. அதை நாங்கள் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நேசித்து விரும்பி அதை பலத்தோடு உற்சாகத்தோடு செய்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்துள்ளோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.